நம்மளோட தருவிக்குட்டி வீட்டுல இருந்து எல்லாரும் சோகமா கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு டீ கடையில உட்காந்து எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. அப்போ நம்மளோட வைரல் பஞ்சுக்குட்டி இருக்கான்ல, அவன் இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்மளோட டெடி குட்டிக்கு பின்னாடி ஏதோ லைட் அடிக்கிறத பாக்குறான். என்னடா அது டெடி குட்டிக்கு பின்னாடி ஏதோ லைட் அடிக்குது அப்படின்னு சொல்லி போய் இவன் செக் பண்ணி பார்த்தா அங்க ஒரு போன் இருக்கு. போனை பார்த்ததும் நம்ம டெடிக்கு செம ஷாக்கிங். அந்த போனை எடுத்து கொண்டு போய் டாடி கிட்ட காமிக்கிறான். டாடிக்கு போனை பார்த்தோன்னே இன்னும் டபுள் ஷாக்கிங். என்னன்னு பார்த்தா அந்த போனோட டிஸ்பிளே இருக்கும்ல, அந்த டிஸ்பிளேல போட்டுறதுக்கு டேட்டு 2026ன்னு. டாடிக்கும் செம ஷாக்கு. ஐயோ என்னடா அது இதுல 2026ன்னு போட்டிருக்கு, அப்ப தருவி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு டாடி யோசிக்கிறாங்க. உடனே தருவி சொல்றா, ஆமா இது என்னோட அம்மாவோட ஃபோன் தான். நான் 2026ல இந்த ஃபோன்ல தான் எப்பயுமே விளையாடுவேன். நான் லாஸ்டா விளையாண்டுட்டு இருக்கும் போது தான் நான் ஏதோ காணாம போயிருக்கேன் போல இருக்கு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம தருவி குட்டி சொல்றா. உடனே ஆதித்தோட டேட் சொல்றாங்க, சரி ஓகே நம்ம இதை வச்சு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணலாம், நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நம்ம என்ன பண்ணலாம்னா நீ இந்த போன்ல இருந்து உன் அப்பாவுக்கு கால் பண்ணு, உன் அப்பா கிட்ட நம்ம பேசலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல அப்படின்னு டாடி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம தருவி குட்டியும் அவளோட டாடிக்கு கால் பண்றாங்க. அவளோட டாடியும் காலை எடுத்த உடனே இவ ஹலோ டாடி நான் தருவி பேசுறேன் அப்படின்னு சொல்றா. சொன்னோன்னு டாடி அந்த சைட்ல இருந்து, டேய் மைலோ எங்க போன நீ, உன்னை ஆளவே காணோம், நாங்க உன்னதான் தேடிட்டு இருக்கோம், நீ முதல்ல எங்க போன சொல்லு அப்படின்னு டாடி கேக்குறாங்க. இவளும் அழுதுகிட்டே, ஐயோ டாடி நான் வந்து 2016க்கு வந்துட்டேன் டாடி, எப்படி வந்தானே எனக்கே தெரியல அப்படின்னு அழுவுறா. உடனே டாடி இங்க பாரு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காத, நீ எங்க இருக்கேன்னு சொல்ல, நான் உடனே வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டாடி சொல்றாங்க. டாடி நான் உண்மையாலுமே 2016ல தான் இருக்கேன் டாடி, இருங்க இங்க என்னோட ஃப்ரெண்டு ஆதித்தோட அப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட நான் போன் கொடுக்குறேன் நீங்க பேசுங்க அப்படின்னு ஆதித்தோட அப்பா கிட்ட தருவி போனை கொடுக்குறா. உடனே அவங்க ஆதித்தோட அப்பாவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா தருவியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏதோ மேஜிக் பண்ணிட்ட, மேஜிக் பண்ணி தான் என்னோட பொண்ணை நீ கடத்தி வச்சிருக்க, இப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன நீ எக்ஸ்பெக்ட் பண்றங்கிட்ட இருந்து, ஒழுங்கா எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் என் பொண்ணை வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாங்க. உடனே ஆதித்தோட அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல டெடி போய் ஆதித்தோட அப்பாவை நோன்றா. உடனே ஆதித்தோட அப்பா என்ன டெடி அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ டெடி சொல்றா, அங்க பாருங்க அங்க வர்றதுதான் என்னோட அப்பா, இப்போ அப்பா 2016லயும் இருப்பாங்கல்ல, அவங்க அங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம டெடி சொல்றா. உடனே நம்ம ஆதித்த அப்பாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே போன்ல இருக்கிற நம்ம டெடியோட அப்பா 2026ல இருக்க அப்பா கிட்ட சொல்றாங்க, ஆதித்த அப்பா உங்களோட ரைட் ஹேண்ட்ல ஏதாவது உங்களுக்கு காயம் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ தருவியோட அப்பா சொல்றாங்க, அப்படியெல்லாம் எனக்கு எந்த காயமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க கையை பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கையில ஒரு காயம் வரும், நீங்க வேணா பாருங்க, அப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்புவீங்க அப்படின்னு நம்மளோட ஆதித்த அப்பா சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு நம்மளோட தருவி அப்பாவும் நிக்கிறாங்க. அப்போ ஆதித்தோட அப்பா அப்படின்னு ஆசுக்கா ஸ்லைட்டா போயிட்டு நம்ம 2016ல இருக்கிற தருவியோட அப்பாவோட கையில லைட்டா ஒரு ஸ்கிராச் பண்ணி விட்டுறாங்க. உடனே அங்க நம்மளோட 2026ல நம்மளோட தருவியோட அப்பாவு கையிலயும் ஸ்கிராச் ஆகுது. இப்போ நம்மளோட தருவியோட அப்பா செம டென்ஷன் ஆயிட்டாரு. இன்னும் பயங்கரமா ஷவுட் பண்றாரு, நீ ஏதோ ஒரு மேஜிக் மேன் தான், நீ ஏதோ பண்ற, என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு செமையா கத்தி செம டென்ஷன் ஆகுறாரு. உடனே நம்மளோட ஆதித்தோட அப்பாவுக்கு, ஐயோ இவர்கிட்ட எவ்வளவு நம்ம சொன்னாலும் இவர் புரிஞ்சுக்கவே மாட்டார் போலியே, நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு சடனா ஒரு ஐடியா தோணுது இவருக்கு. டக்குன்னு என்ன பண்றாருன்னா நம்ம ஆதித்தப்போ வீடியோ கால் பண்ணிடுறாரு. நீங்க பாருங்க நாங்க வீடியோ கால்ல வரோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணிட்டு இங்க இருக்கிற நம்மளோட 2016ல இருக்கிற நம்ம தருவியோட அப்பா கிட்ட போயிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி அங்க 2026ல இருக்கிற நம்மளோட தருவியோட அப்பா கிட்ட பேசுறாங்க.
அப்பதான் நம்ம தருவியோட அப்பா நம்புறாரு. அச்சுச்சோ, என்ன சொல்றீங்க? என்னோட பொண்ணு ஒரு டெடிபியர் ஆகி 2016 மாட்டிக்கிட்டாளா? நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்மளோட தருவியோட அப்பா என்ன பண்றாருன்னா 2026ல இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள ஹையர் பண்றாரு. அவங்க பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர், இவங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஹையர் பண்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேரு ஸ்வாதி. அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் நான் எப்படியாவது இந்த கேஸை முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் பார்ட் 3ல.